2500 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட இந்த பிரம்மாண்டமான 3 BHK வீட்டோட ப்ரைஸை கேட்டாலே ஷாக் ஆயிருவீங்க. ஏன்னா இப்போல்லாம் இந்த மாதிரியான வீடுகளை பார்க்கும்போது 1.25 கோடி 1.5 கோடி இந்த மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டை தான் நிறைய வீடு பார்த்துருப்போம். ஆனால் இந்த வீட்டோட ப்ரைஸ் எல்லாருமே அஃபோர்டபுளாக வாங்குற மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் இருக்குது. இந்த வீட்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம மெயின் ரோடுக்கு ரீச் ஆகிடலாம். அந்த மாதிரி மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே தான் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் 16க்கு 21ங்கிறதால 2 பெரிய லிவிங் ஹால் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் கொடுத்துருக்காங்க. 2 கார் பார்க்கிங் இருக்குது. 3 பெட்ரூமையுமே மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணி அட்டாச்டு பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. அது போக கிச்சன் கம் டைனிங், ஸ்டோர் ரூம், அவுட்டர் பாத்ரூம் இது எல்லாமே இந்த வீட்டில் பிளான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் போக இந்த பட்ஜெட்குள்ளேயே வீட்டுக்கு கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி இன்டீரியருக்கும் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனும் ரொம்பவுமே கிராண்டாக வந்துருக்குங்க. செமி கவர் பால்கனி ஏரியாவை ஃப்ரண்ட் எலிவேஷனில் காட்டுற மாதிரி கிளே ஜாலி ரெக்டாங்குலர் டிசைனில் பெரிய சிவில் ஒர்க்லேயே பார்டர் ஒர்க் செஞ்சு அதிலே ப்ரௌன் வித் சாண்டில் கலரில் டெக்ஸ்சர் டிசைன்ஸோட மினிமலிஸ்டிக்கான கலர் காம்பினேஷனில் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்ப கிராண்டாக அமைஞ்சிருக்கு. வீட்டோட 2 பக்கமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கார்டனிங்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. கிராஸ் அப்புறம் இந்த ட்ரீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ரொம்பவுமே ஹைலைட்டாக எடுத்துக்காட்டுது. வீட்டுக்கான பார்க்கிங் ஏரியாவுக்கான கார் போகிறதுக்காக ரேம்ப் கொடுத்துருக்காங்க. அதில் நடுவில் நடந்து வர்றதுக்காக ஸ்டெப்பும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபுல்லாமே பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு வந்து 2 பெரிய கேட்டு அமைஞ்சிருக்கு. கேட்டுமே பார்த்தீங்கன்னா WPC போர்டோட ஹெவியான மெட்டல் கேட்டாக இந்த வீட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா இங்கே வந்து 16க்கு 28ங்கிறதால 2 கார் அட் அ டைமில் நிறுத்திக்கிற மாதிரி பெரிய போர்டிகோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு. கார்னரில் வந்து நார்த் ஈஸ்ட் கார்னரில் வீட்டுக்கான போர்வெல் இருக்குது, வாட்டர் சம்ப் இருக்குது. அப்போது சின்னதாக இங்கே வந்து நம்ம வாட்ரு தண்ணியெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம இங்கேயே பைப் வச்சு நம்ம பிடிச்சிக்கலாம். அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸ் 3D டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் நிறைய சின்ன சின்ன ஸ்பாட்லைட் இருக்குது. அப்புறம் இந்த சைடு ஒன் சைடு வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மார்மேட் டிசைனில் சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்குமே இந்த டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. போர்ட்டிகோவாக கடைசியில் வந்துட்டோம்னா இங்கே வந்து அவுட்ரு பாத்ரூம் இருக்குது. அவுட்ரு பாத்ரூமோட அளவு 6க்கு 6ங்கிற அளவில் இந்தியன் கிளாஸ் டைப்பில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வெளியில் வாஷிங் மிஷினில் வச்சுக்கிற மாதிரினா இங்கே ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி நல்லா நடந்து வரலாம். இந்த சைடு 4 சைடுமே சுற்றி நடந்து வரலாம். இந்த மாதிரி நல்லா செட்பேக் ஏரியா கொடுத்து தான் அந்த வீட்டையும் கட்டியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. சைட்டும் வடக்கு பார்த்த மாதிரி தான், மெயின் டோரும் வடக்கு பார்த்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மெயின் டோரே சும்மா கிராண்டாக இருக்குது. நல்ல பெரிய தேக்கு மரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய டோர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் வந்து தேக்கு மரத்தில் இருக்குது. சுற்றியுமே இந்த மாதிரி உட்டன் பேனலிங் ஒர்க்கில் ஆர்ச் டிசைன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. சைடில் டிசைன் கிளாஸு. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வந்து 2 படிக்கிட்டு ஏறி போகிற மாதிரி ஸ்டெப்ஸும் அமைஞ்சிருக்கு. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா 16க்கு 21ங்கிற அளவில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர்லையும் இதே மாதிரி ஒரு லிவிங் ஹால் இருக்குது. இந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரியான டிவி நெட்டு, அப்புறம் ஃபால் சீலிங் ஒர்க், மாடல் கிச்சன் இதெல்லாமே கஸ்டமரோட சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்துறான்னு சொல்லியிருக்காங்க. சீலிங்கில் டிசைனர் லைட்ஸு, அப்புறம் கார்னரில் ஃபுல்லாமே ஸ்பாட் லைட்டு, சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஹாலோட ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மார்மலேட் டிசைன்ஸில் இருக்கக்கூடிய வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலுக்கு வேறு டைல்ஸ், கிச்சனுக்கு வேறு டைல்ஸ், பெட்ரூமுக்கு வேறு டைல்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு ரூம்ஸுக்குமே டைல்ஸ் எல்லாமே வேறு டிசைன்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ஹாலுக்கு இங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ, அங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ, இங்கே ஒரு 3D டைப்பில் இருக்கக்கூடிய பெரிய உட்டன் விண்டோ இருக்குது. நம்ம மல்டிமீடியா டிவி யூனிட்லாம் செஞ்சிடறோம்னா அந்த ஸ்டார்கேஸ்க்கு கீழே இருக்கிற ஏரியாவில் நம்ம மல்டிமீடியா டிவி யூனிட் செஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் பார்த்தலாம். இப்போ நம்ம கிச்சன் கம் டைனிங் ரீச் ஆகிட்டோம். இந்த கிச்சன் கம் டைனிங்கோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய 2x4 வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 10க்கு 16ங்கிறதுல கிச்சன் கம் டைனிங் ஏரியா அமைஞ்சிருக்கு. கிச்சன் வந்து அக்னி மூலையில் இருக்குது. யூ ஷேப்பில் கவுண்டர் டாப் அமைச்சு கொடுத்து ஃபுல்லாமே கிரானைட்டை உபயோகப்படுத்தி சிங்க் வந்து ஸ்ட்ராங்கான ஃபைபர் மெட்டீரியல் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுபோக ஒரு டேப்பும் இருக்குது, ஆரோ மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இந்த டைனிங்லேருந்து கிச்சன் வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற 3D பிரிண்டட் டைல்ஸ் தான் இந்த ஃபுல்லாமே வால் ஃபுல்லாமே சீலிங் வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. அது போக கிரானைட்லேயே இங்கே வந்து பேக் சைடில் வந்து ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட வென்டிலேஷனுக்கும் டைனிங்கோட வென்டிலேஷனுக்கும் 2 விண்டோஸ் இருக்குது. 2மே உட்டன் விண்டோஸ் தான். சீலிங்கில் RCC லேப்ட் வந்து எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக மேலேயும் அங்கே டீப்பாக ஒரு ஸ்டோரேஜுக்கான பெரிய ஷெல்ஃப் இருக்குது. இந்த கிச்சன் கம் டைனிங்லேயே கார்னரில் இங்கே 4க்கு 4ங்கிற அளவில் ஒரு ஸ்டோர் ரூமே பிளான் பண்ணியிருக்காங்க. எல் ஷேப்பில் கடப்பாக்கள் வச்சு 3 ஷெல்ஃப் இருக்குது. அடுத்தது நம்ம கிச்சன் கம் டைனிங்க்கு அடுத்தது நம்ம பூஜை ரூம் பார்த்தலாம். லிவிங் ஹாலில் வடக்கு பார்த்த மாதிரி டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரியான டோர் கொடுத்து வடக்கு மாற்ற மாதிரி 4க்கு 6ங்கிற அளவில் இந்த பூஜை ரூம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ளேயும் கிரானைட்டில் வந்து 2 ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இந்த பூஜை ரூமுக்கு அடுத்து இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறது வந்து வீட்டோட ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமோட டோர் ஸ்ட்ராங்கான டோர்.
டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா இங்கே வந்து கன்னி மூலையில் இந்த ஃபஸ்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. கிராஸ் வென்டிலேஷனுக்கு வந்து 2 விண்டோஸ் இருக்குது. அது போக பெயிண்டிங் ஒர்க்குமே மைல்டான பெயிண்டிங் ஒர்க்காக கொடுத்துருக்காங்க. லைட் லாவெண்டர் அப்போ சாண்டில் கலர் காம்பினேஷனில் தான் அந்த வீடு ஃபுல்லாமே இந்த கான்ட்ராஸ்டான பெயிண்டிங் ஒர்க் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து மேட் ஃபினிஷிங் டைல்ஸு, அப்புறம் ஏசி மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸு, ஆர்சிசி லேப்ட் இருக்குது. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. வெயிட்லெஸ் பிவிசி டோர் மாட்டி வச்சுருக்காங்க. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூமோட அளவுன்னு பார்க்கும்போது 4க்கு 7ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு ப்ரௌன் கலர் ஆண்டிஸ்கி டைல்ஸ், வாலுக்கு வந்து கிளாஷி ஃபினிஷிங் வித் ப்ரௌன் கலர் அப்புறம் ஒயிட் கலர் தீமில் இருக்கக்கூடிய 2x4 வென்டிலேட்டர் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. வெஸ்டர்ன் கிளாசட், ஹேண்ட் வாஷ் மிஷின், பை ஃபிட்டிங்ஸ் இதெல்லாமே மாட்டி ரெடியாக வச்சுருக்காங்க. அடுத்தது நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு அங்கே இருக்கிற லிவிங் ஹால், 2 மாஸ்டர் பெட்ரூம்ஸ், பால்கனி ஏரியா எல்லாத்தையும் பார்த்துலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க லிவிங் ஹால்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் அமைஞ்சிருக்கு. ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே இந்த மாதிரி ஆன்டிஸ்கிட் கிரானைட் உபயோகப்படுத்தி சைடு ஹேண்டல்ஸ் வந்து எஸ்எஸ்டியில் மாட்டி வச்சுருக்காங்க. இங்கே ஸ்டெப்ஸோட ஒன் சைடு வால் ஃபுல்லாமே லாவெண்டர் கலரில் பெயிண்டிங் ஒர்க்கு. அதுபோக வெளிச்சத்துக்காக பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்பில் இருக்கக்கூடிய ஃபிக்ஸ்டு உட்டன் விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இங்கேயும் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே 16க்கு 21ங்கிறத நல்ல லென்த்தான லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. அங்கே நம்ம மல்டிமீடியா டிவி செஞ்சுக்கலாம். கீழே பார்த்த மாதிரியே இங்கே சீலிங்கில் ஹேங்கிங் லைட்ஸு, டிசைனர் ஹேங்கிங் லைட்ஸு, கார்னரில் ஃபுல்லாமே ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வெளிச்சத்துக்காக பெரிய பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே உட்டன் விண்டோஸ் தான். இப்போ நம்ம வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தலாம். செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமும் 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. கஸ்டமரோட சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி வார்ட்ரோப் கபோர்டு இதெல்லாமே ப்ளைவுட் மெட்டீரியலே பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட்குள்ளேயே. இங்கேயும் வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் இருக்குது. வாலுக்குள்ளாமே அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரி பெயிண்டிங் ஒர்க், அப்புறம் ஏசி மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம் 6க்கு 6ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாசட் டைப்பில் இருக்குது. ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3D டிசைன்ஸில் இருக்கக்கூடிய 2x4 வெட்டிஃபை டைல்ஸ், மற்ற வாலில் ஃபுல்லாமே லைட் கலரில் 2x4 வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்கில் டார்க் கலரில் ஆன்டிஸ்கி டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெயின் ஷவர் மாதிரி ஒரு சீலிங்லேயே இந்த ஷவர் யூனிட் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது நம்ம தேர்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். செகண்ட் பெட்ரூமுக்கு அட்ஜஸ்டண்ட்டாகவே இருக்குது வீட்டோட தேர்ட் பெட்ரூம். இதோட அளவும் 10க்கு 16 தான். இங்கேயும் பெரிய வென்டிலேஷனுக்காக வெரி உட்டன் விண்டோஸ் இருக்குது. ஆர்சிசி லேப்ட் இருக்குது. வால் செல்ஃப் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம டிவி நெட்லாம் பண்ணிக்கிறோம்னா இங்கே இந்த இடத்துல பண்ணிக்கலாம். அதுக்கான ஒயரிங் ஒர்க்கெலாம் இருக்குது. இந்த தேர்ட் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 6க்கு 6ங்கிற அளவில் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் டார்க் வித் லைட் கலர் தீமில் இந்த கிளாஸ் லுக்கில் 3D பிரிண்டட் செராமிக் டைல்ஸு, ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கி டைல்ஸு, வெஸ்டர்ன் கிளாசட், ஹேண்ட் வாஷ் மிஷின், பை ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே மாட்டி ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம லிவிங் ஹால் கிராஸ் பண்ணி வீட்டோட செமி கவர்ட் பால்கனி ஏரியா பார்த்துலாங்க. டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோம்னா இங்கே வந்து 25க்கு 11ங்கிற அளவில் நல்ல செமி கவர்ட் பால்கனி ஏரியாவை நல்லா கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து 3D பிரிண்டரில் இருக்கக்கூடிய இந்த மேட் ஃபினிஷிங் ஆன்டிஸ்கி டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டெலிவிஷனில் கவர் பண்ணுற மாதிரி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கிளே ஜாலிஸ் எல்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இங்கேயும் அங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க 2 பக்கமே. அது போக இந்த மாதிரி டஃப் அண்ட் கிளாஸு, அதுக்கு ஹேண்டில்ஸ் வந்து எஸ்எஸ்டியில் பொருத்தியிருக்காங்க. சீலிங்கில் வந்து மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணி அதுக்கு மேலே வந்து கிளாஸ் ஒர்க்கை உபயோகப்படுத்தியிருக்காங்க. செமி கவர்ட் பால்கனி ஏரியா நல்லா கிராண்டாக இருக்குது. எலிவேஷனுக்கும் சரி இந்த வீட்டோட பால்கனி ஏரியா நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. பால்கனி ஏரியாலே ஒன் சைட் கார்னரில் மெட்டல் ஸ்டேர் கேஸ் அமைச்சு கொடுத்து டெரஸ் போகிற மாதிரி இங்கே வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாமே காங்கிரீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இந்த ஸ்டெப்ஸு ஃபுல்லாக. ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம டெரஸ் வந்ததும் இங்கே ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு டெரக்கோட்டா பெயிண்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக கார்னரில் இங்கே வந்து காங்கிரஸ் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து 1000 லிட்டர்ஸில் ஒரு சின்டெக்ஸ் ஒன்று, அது போக துணி துவைக்கிறதுக்கான மேடையும் இருக்குது. இதான் அந்த கார் போகிற மெயின் ரோடு தாங்க. இந்த வீட்டு பக்கத்தில் ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வச்சாலே பஸ் போகிற மெயின் ரோடு பக்கத்தில் மெயின் லொக்கேஷனில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னா காரமடை லொக்கேஷனில் தான் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு. லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோடு சேர்த்து இன்டீரியரோட கஸ்டமரோட சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. 95 lakh பட்ஜெட்டில் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.